லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குருன்னு எப்பொழுதுமே குருவோட ஒரு கடாட்சம் ஒன்று இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும். டாக்டர் சுதாசேஷன் ரொம்ப அழகாக சொன்னாங்க, இந்த கர்நாடக இசைக்கு தான் இந்த டிசிப்ளின்ங்கிறது வரும் அப்படின்னு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு 1994 நினைக்கிறேன், பள்ளிக்கூடத்தில் 9 வகையான ஃபைன் ஆர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாரும் ஏதான ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னாக்கா ஒரு வயலின் வாசித்தாலோ இல்லை மிருதங்கம் வாசித்தாலோ கண்ணா பின்னான்னு உட்காந்துட்டாக்கா ஒன்றும் வாசிக்க முடியாது. இந்த உட்கார்ற பண்பும் அந்த பாவமும் நிச்சயமாக வர்ற பொழுது அந்த குழந்தையோட மனசில் செயலில் எல்லாத்துலேயுமே ஒரு அழகான ஒரு ஒருங்கிணைப்பு அந்த தானாகவே ஏற்படுகின்றது. அந்த கொண்டு வந்த பொழுது எங்களுக்கு ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் குழந்தைகள்கிட்ட பார்க்க முடிஞ்சது. எல்லாத்துலேயும் அவளால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடிஞ்சது. எல்லாம் அவள் எல்லா வெளியில் போய் என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணுமோ பண்ணி அவள் அதுக்கு பரிசுகள் வாங்கிட்டு வர்ற பொழுது இது எந்த பள்ளிக்கூடம்னு எல்லாரும் கேட்டான். அதனால் எங்களுக்கு ஒரு விதமான ஒரு பிஹேவியரல் ப்ராப்ளமோ கஷ்டமோ வந்ததே இல்லை. அந்த மாதிரி எங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலை. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன காரணம்னா இந்த கலைகள் தான். இந்த கலைகளோடைய ரசிக்கவும், இந்த கலை இந்த நாடு நமக்கு கொடுத்தது. இப்போ நம்ம இந்த நாட்டிற்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த கலைகளை வளர்த்து இந்த பண்பாட்டை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஆசிரியர்களாகிய நம்மளுடைய கடமை. இது சும்மா வெறும பாடத்தை மாத்திரம் சொல்லி கொடுத்து சயின்ஸை படி அதை பண்ணிட்டு போனால் அது கரட்டு முரடாக தான் இருக்கும். ஒரு நல்ல ஆன்மா உருவாகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்மளோட கலைகள் தெரியணும். அப்போ தான் இந்த நாட்டு பெருமை இருக்கும். இந்த நாடு எனக்கு என்ன கொடுத்தது, திருப்பி நான் இந்த நாட்டுக்கு என்ன தருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த குழந்தைகள் மனதில் விதைத்தால்தான் ஒரு பெரிய நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு காரியத்துக்கு சங்கல்பமாகும். இது நான் மாத்திரம் பண்ணல, என்னுடைய அத்தனை ஆசிரியர்களுக்கும் இது போகும். இதுக்கெல்லாம் மேலே எங்களுக்கு குருவாக இருக்கின்ற திரு வேதாந்தம்ஜி அவர்கள் என்ன நாங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு மறுப்பே அவர் சொன்னது கிடையாது. சில சமயம் வாக்குவாதங்கள் இருந்தாலுமே கடைசியில் அதை இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுப்பாரே தவிர வேண்டான்னு ஒன்று சொல்ல மாட்டார். அதனால் எங்களால் எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகாக பண்ண முடியுது. எப்படி பண்ணணுமோ, எந்த விதமான ஒரு பாங்குடன் இருக்கணுமோ அந்த செயல்களை எல்லாம் எங்களால் பண்ண முடிந்தது. அப்படின்னா அதுக்கு எங்களுடைய ஸ்தாபனம், எங்களோட குருவாக இருக்கின்ற திரு வேதாந்தம்ஜி அவர்களுக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும். அவள் நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பம்தான், வேறு குடும்பம் எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. என்னோட மகளுக்கே இருக்கா, உனக்கு எப்போதும் பள்ளிக்கூடம் ஒன்று தான் என்று கூறுவார்கள். அது எப்படின்னாக்கா இங்கே எங்களுடைய பள்ளிக்கூட ஆசிரியர்கள் ஒரு குடும்பம் தான், பெரிய குடும்பம். அந்த குடும்பம் என்னெல்லாம் நம்ம நம்ம நாட்டு குழந்தைகளுக்கு தெரியணும், என்னெல்லாம் பெருமைப்படணும், எப்படிப்பட்ட வருங்காலத்தில் இந்த இந்தியன்ஸ் வரணும், அவரோட கல்ச்சுரல் அம்பாசிடராகவும் இருக்கணும். ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மாத்திரம் படிப்பு கிடையாது, தே ஷுட் பி தி கல்ச்சுரல் அம்பாசிடர்ஸ். அதற்காக இது பண்ணுறோம். இந்த ரசிகா ஃபைன் ஆர்ட்ஸ் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. அப்பொழுது இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தார் சிவக்கொழுந்துன்னு. அவர் இடம் கேட்க பண்ணோடனே எனக்கு ஒரு ஆவேசம்னு சொல்லலாம். என் குழந்தைகளுக்கு அதெல்லாம் கிடைக்கும், இது வந்தாக்கா ஒரு ரசனை வரும், அங்கே பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் 9 வகையான நுண்கலைகளை அவங்க கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு கேட்கணும், கேட்டால் தான் ரசிகத்தன்மை வரும். இந்த ரசிகத்தன்மையை நம்ம உருவாக்கணும். உருவாக்காமல் நம்ம எதையுமே கொடுக்காம வெறும் படிப்பு படித்தா போகிறோம், வேறு எதுக்கும் போகாத, விளையாட போகாத,
மார்க் வாங்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்காம, ஒரு முழுமையான ஒரு ஆன்மாவை நாம் உருவாக்க வேண்டும். பண்பட்ட குணமுள்ள ஒரு ஆன்மாவை நாம் உருவாக்குவோமேயானால், நிச்சயமாக இந்தியா வந்து இந்த வருகின்ற காலகட்டங்களிலே உலகுக்கே வந்து குருவாய் அமையும் என்பதில் ஐயமில்லை என்றும், என்ற திரு சீனிவாசன் அவர்கள் வந்து இந்த இதில் அம்மா நீங்கள் வரணும் கொடுக்கணுன்னா எனக்கு அதுக்கு அருகதை இருக்கா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நுண்கலைகளை வந்து வளர்க்க வேண்டும்ங்கிற ஆசை வந்து மனசில் இருந்ததுனால நிச்சயமாக இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும், நிறைய இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுத்தியதற்காகவும், இந்த சக கலைஞர்களுடன் எங்களையும் கௌரவித்ததற்கு சேஷாதிரி மாமா சார்பிலையும் நானே வந்து எல்லாருக்கும் நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பம் அளித்ததற்கு நன்றி. வணக்கம்.